எலிமினேஷன் சேம்பருக்கு இன்னும் 1 or 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விப் பண்ணி பிறகு கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி WrestleMania 42 ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. லாஸ்ட் மினிட்ல நிறைய பிளான்ஸை ஸ்விட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கேன்சல்டு பிளான்ஸும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்லுவார் அப்படியே சில ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகும். அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ AEW சேர்ந்த பிரைவேட் பார்ட்டி ரிலேட்டட் தான். ஸோ இப்போக்கி கரண்டாக பிரைவேட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா AEW பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னா AEW ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ அவங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்ணியிருந்தது இல்லை. இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளுடைய பிரைவேட் பார்ட்டியை சேர்ந்த நம்மளுடைய மார்க்வன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டி ஸ்டில் இப்போ வரைக்கும் கரண்டாக AEW கான்ட்ராக்டில் தான் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைவேட் பார்ட்டி ஒன்று AEW ரிலீஸ் பண்ணல, இல்லை அவங்க கான்ட்ராக்ட் அண்டர் தான் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் கான்ட்ராக்ட் எண்ட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம்ஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. AEW ஆடியன்ஸ் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரைவேட் பார்ட்டி ஏன் வரலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கிற நிலையில் வரைக்கும் கண்ட ஃபைட்ஃபுல் செலக்ட் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் சொல்ல WWE எலிமினேஷன் சேம்பர் 2026 ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக மென்ஸ் சேம்பர்லையும் சரி விமன்ஸ் சேம்பர்லையும் சரி 3 கண்டெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக குவாலிஃபை ஆகி இருக்காங்க. இன்னும் ஒரு 3 ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கான மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ரால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய பேலி வர்சஸ் ஆஸ்கா வர்சஸ் நட்டாலியாக்கான விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. மென்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் கந்தர் வர்சஸ் G1 வர்சஸ் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய யுனைடெட் சாம்பியனான கார்மலகேஸ் வர்சஸ் டேமின் பீஸ் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்சும் விமன்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வர்சஸ் கைனா ஜேம்ஸ் வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மணி இந்த பேங்க் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அப்கமிங் வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பாட்ல யார் இருப்பாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எலிமினேஷன் சேம்பரை பார்க்கும்போது ஸோ WWE இப்போதைக்கு கரண்டாக ஒரு நியூ போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிமினேஷன் சேம்பர் 2026 அஃபிஷியல் போஸ்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய வேலைவி சாம்பியன் CM பங்கு ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஏஜிலியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் 2026 சிகாகோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சிகாகோ நம்மளுடைய CM பங்கோட ஹோம் டவுன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேனரில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாகவே நம்மளுடைய ஏஜிலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போகிற ரால் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலைவி சாம்பியன் CM பங்க் அப்பியரன்ஸ் ஆக போகிறாரு. அப்பியரன்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஏஜிலியும் வர போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய ஒபாஃபெமே வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ பேலி வர்சஸ் ஆஸ்கா வர்சஸ் நம்மளுடைய நட்டாலியாக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். அண்ட் ஆல்சோ மென்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ கந்தர் வர்சஸ் G1 வர்சஸ் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ரால நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டீங்க. ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்ச கையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரப்போறாரு. அவர் இந்த மாதிரி 5 டேட்ஸ்ல வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சதோட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஷெட்யூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடு இந்தியானா போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அந்த ரா எபிசோடுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. மார்ச் 19ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடு சான் ஆண்டனியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அங்கே நடக்க போகிற ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. மார்ச் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோடு நடக்க போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அப்பியரன்ஸ் ஆக போறாரு. மார்ச் 31ஆம் தேதி நடக்க போகிற அதாவது நியூ இயர் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ரா. அந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. ஆல்சோ ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்க போகிற ஒரு ரா எபிசோடுக்கும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போறாருன்றதை WWE அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதான் நான் கமெண்ட் டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜே ஊசோ ரிலேட்டட் தான். ஸோ இப்போக்கி கரண்டாக மோஸ்ட் ஓவர் ரேட்டட் ரெஸ்லர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ தான் லீடிங்கில் இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் நியூட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 ஓவர் ரேட்டட் ரெஸ்லர் யாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸில் நம்மளுடைய ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இருக்காரு. செகண்ட் பிளேஸில் CM பங்கு கொடுத்துருக்காங்க. 3ஆவது பிளேஸில் ஜேட் கர்கல் அண்ட் ஆல்சோ 4th பிளேஸில் ஐவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5ஆவது இடத்துல நம்மளுடைய செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய ஜே ஊசோ ரிப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த ஓட்டுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ என்ன லவ் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஐயா அவங்க நீங்கள் ஓவர் ரேட்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன தக்கா ரிப்ளை கொடுத்துட்டீங்க. ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரிங்கி கரண்டாக ஒபாஃபெமே ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஒபாஃபெமே பிரிங்கி கரண்டாக ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் பேசியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒபாஃபெமே நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட் ரெஸ்லிங் பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அதில் ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காரு, ப்ராக் லெஸ்னர் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆன்லைன்லேயும் சரி க்ரௌட் வைஸும் சரி க்ரௌட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவில் இந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சம்திங் இந்த ஃபைட் நடந்தால் நல்லா தான் இருக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா உபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் நிறைய பிளாக் ரெஸ்லர்ஸோடைய ரெயினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சைட்லேருந்து நல்ல ரியாக்ஷன் வந்து இதுக்கு உபாஃபெமே என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, பிராக் லெஸ்னர் எத்தனை பிளாக் ரெஸ்லரோடைய ரெயினை வேணாலும் முடிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் ஒருத்தருடைய ஆறாவை மட்டும் தொட முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவர் தான் நம்மளுடைய ரஹீம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. ரஹீம் தெரிஞ்சது தான். ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 நம்மளுடைய பிராக் லெஸ்னர் கூட ஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2:1ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு மேட்ச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வின் பண்ணியிருப்பாரு. 2 மேட்ச்ல வந்து நம்ம கோடி ரோட்ஸ் ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டியிருந்தாங்க. அதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உபாஃபெமே ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்மளுடைய AEW கிராண்ட் ஸ்லாம் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ AEW சமீபத்தில் கிராண்ட் ஸ்லாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன பெருமை பீத்திக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AEW கிராண்ட் ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஸோ சோல்ட் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா AEW கன்ஃபர்ம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஷாக்கிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ AEW கிராண்ட் ஸ்லாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சுல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எதுவும் சோல்ட் அவுட் ஆகலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காரு. பெரிய லெவலில் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆயிருக்காமா. ஸோ பெரிய லெவலில் மெஜாரிட்டியான டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆகலன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதான் மறைக்கிறதுக்காக AEW என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ MTR உள்ள சீட்ஸ், அதாவது கேப் உள்ள சீட்ஸ்லாம் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து ஸ்க்ரீன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டு ஸோ எம்டி உள்ள ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா AEW பண்ணிட்டாங்களாமா. அதாங்க கேமரா ஃபோக்கஸ் உள்ள இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உட்கார வச்சுட்டாங்களாமா. மிச்ச சீட் எல்லாத்தையுமே, அதாவது பிஹைண்ட் த கேமரா இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டுட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. AEWக்கு இது புதுசு கிடையாது, பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டில் இப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஹேர் வர்சஸ் ஹேர்ன்ற மாதிரி நிறைய இன்னோவேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க AEW. பட் இருந்தாலும் டிக்கெட் செல்லிங் ரொம்ப அடி. ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ WrestleMania 42 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக WrestleMania 42 டிக்கெட் செல்லிங் ரொம்ப டல்லாக போயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் ஃபியூ டேஸில் இப்போ வரைக்கும் கரண்டாக WrestleManiaவோட டிக்கெட் செல்லிங் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்காங்க. எப்பயும் சோல்ட் அவுட் ஆகிறத விட இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராகவே போயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்க்கு கன்ஃபர்ம் பண்ணுற விதமாக நம்ம இந்த WrestleMania 42 நடத்துகிற அந்த ஆலினைட் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அவங்க ரிப்ளை பண்ணல, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க செஞ்சதை வச்சு இப்போதைக்கு அந்த ஆல்கனைட் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ WrestleMania 42 டிக்கெட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃபர் இருக்க போது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் மண்டே வரை இந்த ஆஃபர் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. போத் நைட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு டைம் நைட்ஸ்க்கான டிக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் விடுறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க இதெல்லாம் பண்ணுறதை பார்த்தா உண்மையிலே டிக்கெட் செல்லிங் டல்லாக தான் போகுது. மூணாவது WWE கிரியேட்டிவ் டீம் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கரண்டாக WWE கிரியேட்டிவ் டீம் பயங்கர ஃப்ளக்சுவேட்டடாக இருக்காங்க. ஸோ பயங்கர கன்ஃபியூஷன் அண்ட் ஆல்சோ கடுப்பில் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு W1 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ W1 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்ததில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கரண்டாக WWE கிரியேட்டிவ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகி இருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்களாமா. ஸோ நம்ம Triple H மேலே ஏன்னு கேட்டதுக்கு இந்த இடத்துல என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE ரீசெண்ட் டேஸ் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட்டிவ் டீமில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கடுப்பில் இருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிக் ஆஃப் ஆச்சுன்னா, ஸோ நம்ம கோடி ரோஸ் சாம்பியன்ஷிப் வந்து ஸோ ட்ரூ மேகண்டர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஜுரிஸ் மட்டும் இல்லாமல் ஸோ ராயல் ரம்பிளோடைய பிளான் ஸ்வீட்ல ராயல் ரம்பிள்லேயே நிறைய பாட்சஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் கான்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வரைக்கும் கரண்டாக நிறைய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டில் அதை மென்ஷன் பண்ணுறேன். வரைக்கும் கரண்டாக நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்காங்க. கிரியேட்டிவ் டீம் பயங்கர கடுப்பில் இருக்காங்களாம். ஸோ நம்ம Triple H மேலே கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாம் ஒரு அளவுக்கு தான், சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் ரிலேட்டட் நம்ம ஃபோர்த் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எலிமினேஷன் சேம்பர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக எலிமினேஷன் சேம்பருக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. பட் இருந்தாலும் WWE இப்போ வரைக்கும் கரண்டாக கான்ஸ்டன்ட்டாக ஒரு பெரிய பிளானை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதாவது February 7 நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி WWE இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ February 7 நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ் வந்து ஈலியா டிராகனோ அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருந்தாங்களாமா. அந்த பிளான்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இவங்களுக்கு ஒரு ஃபியூடை டெவலப் பண்ணி இதுக்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பட் இருந்தாலும் அதை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணி இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெசல் ஓட்ஸும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மிஸ் வர்சஸ் ஈலியா டிராகனோக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலான்றதுக்காக ஸோ February 7 நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோடில் மிஸ் வந்து ஈலியா டிராகனோ அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களா. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா
கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் அண்ட் ஆல்சோ ரெசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னதாண்டா ஆச்சு, ஏன்டா லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு கேட்கணும். இதெல்லாம் என்ன பிரமாதம் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குன்ற மாதிரி தான் அடுத்த அப்டேட்டு. ஸோ ரெசல்மேனியா 42 கார்ட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இதுக்கான கன்ஃபியூஷனும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டில் WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரீகன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ லாஸ்ட் மினிட் வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. WWE சைட்லேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரோமன் வர்சஸ் நம்மளுடைய சிஎம் பங்கான வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்சும், ஸ்டெஃபனி வாகர் வர்சஸ் நம்மளுடைய லிவ் மார்கனுக்கான விமன்ஸ் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த பிளான்ஸை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா WWE பயங்கரமாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாமா. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மாற்றி விட்டுருமான்ற மாதிரி ரீஎவாலுவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெசல் வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, WWE ஸ்டில் ரெசல்மேனியா 42 கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணல. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமாகவே WWE யோசிச்சு கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்லேயே ஸோ நம்மளே ஜெட் கெர்கில் அண்ட் ஆல்சோ ப்ராக் லெஸ்னருடைய ஆப்போனன்ட் இவங்களாக தான் இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசல்மேனியா 42 இவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போனன்ட் யாராக இருப்பா, ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் நமக்கு அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெசல் வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொண்ட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கண்ட நம்மளுடைய ஜெட் கெர்கிலுடைய பாசிபிள் ஆப்போனண்ட்டாக மோஸ்ட் ப்ராபப்லி ஷார்லட் ஃபேர் இல்லைன்னா டிஃபனி ஸ்டாட்டனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் ஆல்ரெடி ஸ்டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஷார்லட் ஃபேர் இப்போ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைங் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க வின் பண்ணி உள்ள போகிற பட்சத்துக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம்பரை வின் பண்ணி கெர்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. WWE இன்னொரு ஆப்ஷனலாக என்ன வச்சிருந்தாங்கன்னா, ஸோ பியாங்கா பிளரை கொண்டு வந்து ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான மேட்சப்பை பில்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பியாங்கா பிளர் அவைலபிலிட்டி எப்படி வருவாங்க, ஸோ என்ன கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இவங்க ரெண்டு பேராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி வர எனக்கு தெரிஞ்சு நான் ஜார்ட் கெர்கில் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெட் கெர்கிலுக்கான மேட்ச் வந்து ரெசல்மேனியா நடக்கும்ன்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருந்தேன். அதையும் கேன்சல் பண்ணி இப்போ வரைக்கும் கண்ட ஸ்மாக்டவுன் எபிசோட்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி டிஃபனி ஸ்டாட்டன் இல்லைனா நம்ம சார்லட் ஃபேர் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெட் கெர்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபனி ஸ்டாட்டன் சைடு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த சைடு நம்ம ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டடும் வந்துடலாம். ஸோ ப்ராக் லெஸ்னருடைய ஆப்போனன்ட் யாராக இருப்பா, ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கந்தர் கூட தான் மேட்ச் பண்ணுவார். ஸோ கந்தர் கூட மேட்ச் அப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ஒரு லூஸ் எடுப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரூமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதனால நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கண்ட WWE ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் எல்ஏ நீட்கான மேட்ச் அப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபப்லி ரெசல்மேனியா 42 இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஒரு அப்டேட் வீடியோ தான் போட்டேன். ஸோ மொத்தமாகவே தலையை சுத்த வச்சிட்டானுங்க. எனக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.